TCS லாஸ்ட் இயரில் 40,000 ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் TCS இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2022 ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர்லேயே அவங்களுக்கு வந்துட்டு 43K ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க அடிஷனலாக 36K பீப்புளை வந்துட்டு ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2022 TCSல ஆல்மோஸ்ட் 80,000 ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. 80,000 people. It's really a big number. அண்ட் இந்த TCS NQT நீங்கள் கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு 3 months ஒரு டெடிக்கேட்டடாக வந்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த TCS NQT கிராக் பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரிசோர்ஸை வச்சு TCS NQT எப்படி நம்ம 3 monthsல கிராக் பண்ணுறது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Stay tuned. This is abin. நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம 3 இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த TCS NQTக்கு என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எங்கேருந்து ஃப்ரீ ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும், ஈச் ரவுண்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை கிராக் பண்ணுறதுக்கான சில டிப்ஸையும் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நம்பர் 1. ஸோ இந்த TCS NQTல பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு 2 நாள் இந்த டெஸ்ட் நடக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரவுண்ட்ஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் வெர்பல் அதுமாதிரி சொல்லி எல்லாமே ஒரு ரவுண்டில் வரும். அண்ட் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கோடிங் பேஸ் பண்ணியிருக்கும். அண்ட் இதுக்கடுத்து உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்கும். இது வந்து சேம் டேல நடக்காது, டிஃப்ரெண்ட் டேல நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேனல் இருக்கும். HR மேனேஜ்மெண்ட் பேனல் ஒன்று இருக்கும், அண்ட் மேனேஜ்மெண்ட் பேனல் இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேனல் இருக்கும். இந்த 3 பேனலுமே உங்களுக்கு சிங்கிள் டேல தான் நடக்கும். அண்ட் சிங்கிள் கால்லேயே முடிஞ்சிடும். இவங்க 3 பேருமே உங்களுக்கு ஒரே கால்லே இருப்பாங்க. இவங்க கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணுவாங்க, நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த ரவுண்ட்ஸ் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு ரீலெவல் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ரீலெவல் வந்து டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் 70% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ரீலெவல் வந்து உங்களுக்கு டாப் அண்ட் கம்பெனிஸ், அதாவது 200+ மேலே உங்களோட டைப்பில் இருக்க கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணி தருவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன டெஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பிஸ்னஸ் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. இதில் ஏதாவது டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. அந்த இதுக்கு வந்து எந்த ஒரு டிகிரியுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் நீங்கள் எந்த இயர் பாஸ் அவுட்டாக இருந்தாலும் இதில் ப்ராப்ளம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பியும் ரீலெவலில் 30 டேஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் ரீலெவலுக்கு வந்து ஆப்பும் இருக்குது, மொபைல் ஆப்பும் இருக்கும். ஸோ அந்த மொபைல் ஆப்போட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்லாட்டையும் வந்து மொபைல் ஆப்லேயே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுடைய பிசி இல்லை லேப்டாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டை டேரெக்டாக அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்கும் வந்து ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஸ்கோர் பண்ணவங்க எல்லாருடைய லிஸ்ட்டுமே வந்து அவங்களுடைய ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்விட்டர் பேஜோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இப்போ ஸ்லாட் புக் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கமிங் Thursday ரீலெவல் வந்துட்டு ஃபஸ்ட் எவர் அச்சீவ்மெண்ட் சப்மிட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ரீலெவல் மூலமாக 40 lakhs per annum பேக்கேஜ் வாங்கி பிளேஸ் ஆன ஒரு பர்சன் வந்துட்டு இதில் பேச போகிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. அண்ட் வருண் தாகூர் வந்து இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறாரு. ஸோ மோட்டிவேஷனலாக ஃபன்னாக இந்த ஈவெண்ட் இருக்கும். ஸோ மஸ்ட் வாட்ச். ஸோ இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் தென் வெர்பல் 3மே கேட்பாங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் 80 கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் இந்த 80 கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்லையும் ஸ்பெசிஃபை பண்ணி வரும். லைக் வந்துட்டு 20 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆப்டிடியூட், 20 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் வெர்பல் அண்ட் தென் அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் லாஜிக்கல் ரீசனிங் அப்படி சொல்லி டிஃபரைட் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 18 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 18 டாபிக்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரவுண்டை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த 18 டாபிக்ஸ் என்னென்ன, அதுக்கு நீங்கள் எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணி அதை கிராக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் சொன்னதே நான் இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே லாங் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் போய் இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸ், அந்த எந்த புக் பெஸ்ட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா கோடிங் ரவுண்ட். இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸுக்கு இருக்கும். அது வந்து கோடிங் பேஸ் MCQ கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அண்ட் இந்த ப்ரோக்ராமிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். இதை நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ரீசெண்டாக வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே DSA வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 8 hours கோர்ஸ். இந்த 8 hours கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜர் ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து எல்லாமே கவர் ஆகிடும். அண்ட் வந்து அவங்க அடிஷ்னலாக நிறைய டிப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து கிராக் பண்ணுறது, எப்படி நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி திங்க் பண்ணி எப்படி நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த கோர்ஸ் வந்து ரேண்டமாக சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே MCQலேருந்து கேட்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்ட் TCSல வந்து முன்னாடி வந்து ஒரு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அண்ட் ரீசெண்டாக வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன்.
அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கேட்ட கொஸ்டின் பேப்பர்லேருந்து இருக்கக்கூடிய சில கொஸ்டினை அதே மாடலே திருப்பி கேட்குறாங்க. ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எங்கேருந்து எடுக்கலாம் அண்ட் தென் வந்து எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லிங்க் எல்லாமே வந்து கீழே ஒரு லிங்க்கில் கொடுக்குறேன். அண்ட் அந்த லிங்க் வந்து நான் இது வரைக்கும் கிரியேட் பண்ணலை. மேபி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் ஆகி ஒரு 2 hours கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் கோடிங்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த லிங்க்கில் இருக்கும். அண்ட் இந்த கோடிங் ரவுண்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்குற டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க MCQ கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு 15 minutes இருக்கும். அடுத்து இருக்க 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 minutes 30 minutes இருக்கும். ஸோ இது நீங்கள் கிளியர் பண்ணுறதுங்கிறது அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. இது கம்ப்ளீட்லி உங்களுடைய ப்ராக்டிஸ் தான். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதே மாடல்லேயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரவுண்ட் 3ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே 3 பேனல்ஸ் இருக்கும். அந்த பேனலில் அவங்க பேசிக்காக கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம்லேருந்து தான் கேட்பாங்க. இஃப் நீங்கள் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் கேட்பாங்க. நீங்கள் இப்போ அந்த ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணிவிட்டு அதாவது செகண்ட் ரவுண்ட் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து தேர்ட் ரவுண்ட் போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு பேசிக்காக ஏதோ ஒரு லாங்குவேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கும். அதில் உங்களுக்கு எது ரொம்ப நல்லா தெரியுமோ அதை மட்டும் ரெஸ்யூமில் ஆட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் ரெஸ்யூம்லேருந்து தான் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இல்லை டெக்னிக்கல் பேனலில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 1 year to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சன் தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் பேனலில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் தான் இருப்பாங்க. லைக் ஒரு 8 years to 12 years எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க பர்சன் தான் வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணுவாங்க. HR இஸ் லைக் நார்மல் 0 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் HR வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த HR கிரியேட் பண்ணுறது அந்த மேனேஜ்மெண்ட்டை கிளியர் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது. பட் இங்கே வந்து நீங்கள் டெக்னிக்கல் கிரியேட் பண்ணுறது தான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அந்த டெக்னிக்கல் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் ரெஸ்யூமை உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு சில காமனாக இருக்க கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் முன்னாடியே ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இது எல்லா இன்டர்வியூ கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சரை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை நீங்கள் எப்படி ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் இப்போ ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஐடிக்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஐடிக்கு வரீங்க அப்படின்ட்டு. இதுக்கும் நீங்கள் ஒரு ரீசனபிளான ஆன்சரை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் உண்மையாக கூட சொல்லலாம், எனக்கு வந்து வெளில ஜாப் கிடைக்கல, ஐடியில் தான் கிடச்சிது, ஸோ அதனால தான் வந்து நீங்கள் சொன்னால் கூட ஓரளவுக்கு ஓகே தான். பட் அதே ஆன்சரையே வந்து நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணலாம். நான் வந்து இன்ஜினியரிங் எடுக்கும்போது எந்த இன்ஜினியரிங் எனக்கு பெஸ்ட், எனக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிற ஐடியா எதுவுமே எனக்கு இல்லை. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் என்ன ஒரு கோர்ஸ் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த கோர்ஸை நான் பிக் பண்ணி வந்தேன். ஸோ வந்து நான் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ஸ் வந்து எனக்கு அளவு செட் ஆகலை, எனக்கு வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐடியில் தான் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நான் இன்ஜினியரிங்கை ப்ராப்பராக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஐடியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிற மாதிரியே இருக்கும், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டான ரீசன் அப்படின்னு தோணுதோ அதை நீங்கள் யோசிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு ஆன்சர் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபைன், இப்போ இதுக்கு எவ்வளோ டைம் வந்து நம்ம இந்த NQT ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நாமளாக பார்த்தீங்கன்னா இந்த 18 டாபிக்ஸில் ஈச் டாபிக் வந்து நீங்கள் சிங்கிள் டே கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த 18 டாபிக்ஸையும் மோர் ஆர் லெஸ் நீங்கள் ஒரு 3 வீக்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 வீக்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரோக்ராமிங் போகலாம். ஸோ ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு C எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ஒரு 4 hours கோர்ஸ் இல்லை ஒரு 5 hours கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 hours கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த DCA கோர்ஸ் வந்து 8 hours. ஸோ அதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா உங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்லேருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற அளவு உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஸோ இது ரெண்டுக்கும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 hours வந்து நீங்கள் கோர்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக 13 hoursலேயே முடிச்சிட முடியாது. பர் டேக்கு நீங்கள் ஒரு 2 hours மேக்ஸிமம் 2 hours நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீகால் பண்ணீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் நீங்கள் ஒரு 1 month இல்லை 2 monthக்குள்ளே முடிச்சிடலாம். ஈவன் நீங்கள் ஒரு 15 daysல கூட முடிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் லேண்டராக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைமிங் இருக்குது. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்கள் ஒரு 2 monthsல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிடியூட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1 month ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு 2 months ஆகும். ஸோ ஓவராலாக 3 months நீங்கள் டெடிகேட்டடாக படிச்சிங்க அப்படின்னா இந்த TCS NQT நீங்கள் கிராக் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக என்னோட சில டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த TCS NQT நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது பேஸ் பண்ணி நீங்கள் TCS மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும், NQT மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த நாலேஜ் வச்சு நீங்கள் நிறைய ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணலாம், நிறையா கம்பெனிஸ் நீங்கள் கிளியர் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃபோசிஸும் வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட் இயரில் ஒரு 35,000 பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நியூஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தமாதிரி நிறைய கம்பெனிஸ் விப்ரோ, அசென்ச்சர், CTS இந்தமாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயரில் அப்படின்னு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 3 months முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் TCS ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ஆஃப் கேம்பஸ் நடந்துட்டு இருக்கோ அந்த கம்பெனிஸில் நீங்கள் ஈஸியாக அந்த நாலேஜ் வந்து அட்டன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் அதை அட்டன் பண்ணும்போது அந்த கோடிங் ப்ராக்டிஸை நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. இந்த கோடிங் ப்ராக்டிஸை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு அடுத்து நீங்கள் கிளியர் பண்ணுறது அடுத்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் முன்னாடி அட்டன் பண்ண ஒரு பொட்டன்ஷியலோட இப்போ அட்டன் பண்ண முடியாது. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸில் எங்கெங்கே ட்ரைவ் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சுதான் நான் கம்யூனிட்டி பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ்லாம் நடக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த டிசிஎஸில் என்கியூடி தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஸ்மார்ட் அண்ட் தென் வந்துட்டு டிசிஎஸ் நீஜா அப்படின்னு சொல்லி இன்னும் 2 எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. இதில் ஆவரேஜாக பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் என்கியூடியில் 3.5 to 4 lakh வந்து இனிஷியலாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் இந்த நீஞ்சா அண்ட் தென் வந்துட்டு ஸ்மார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பேக்கேஜ் 5 lakhலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 lakh வரைக்கும் தராங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ வந்து 3K லைக்ஸ் மேலே போணுச்சு அப்படின்னா நான் அதை பற்றின ஸ்பெசிஃபிக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற சில டிப்ஸையும் அந்த வீடியோவில் தரேன். அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கிவ் சம் அப்ரிஷியேஷன் இன் கமெண்ட்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆஃப் கேம்பஸில் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பரான வேலை ப்ராப்பரான பாத்தில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஆஃப் கேம்பஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.